ஓம் சாந்தி. டிசம்பர் 15, 2023. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அனாதியான நாடகமாகும். இந்நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரின் செயற்பாடும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவரும் அனாதியான முக்தியை, மோட்சத்தை பெற்றுவிட முடியாது. கேள்வி: சிவ் பாபா ஷரீரமற்றவராக இருப்பினும் அவர் ஏன் ஒரு ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார்? எந்த பணியை அவர் செய்கின்றார்? எந்த பணியை அவர் செய்வதில்லை? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு முரளியை கூறுவதற்கு மாத்திரமே இந்த ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். நான் முரளியை கூறுகின்ற ஒரு பணியை மாத்திரமே செய்கின்றேன். நான் இங்கே உண்ணவோ பருகவோ வருவதில்லை. நான் இங்கே உங்களுக்கு புதிய ராஜ்யத்தை கொடுக்கவே வந்துள்ளேன். ஆனால் இவரின் ஆத்மாவே அனைத்தையும் சுவைக்கின்றார். பாடல்: உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. நாங்கள் அக்கறை கொண்டுள்ள பாடல்கள் மாத்திரமே இசைக்கப்படுகின்றன. ஆகாயத்தில் எந்த சிம்மாசனமும் இல்லை. விண்வெளியே ஆகாயம் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் சிம்மாசனம் இருப்பதில்லை. பரம்பிதா பரமாத்மா ஆகாயத்தில் உள்ள சிம்மாசனத்தில் வசிப்பதும் இல்லை. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பரம்பிதா பரமாத்மா, பரம தந்தையான நானும், ஆத்மாக்களான குழந்தைகளாகிய நீங்களும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கு அப்பால் உள்ள அஷரீரியான உலகம் என அழைக்கப்படுகின்ற இடத்திலேயே வசிக்கின்றோம். ஆகாயத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருப்பதை போன்றே மகா தத்துவத்திலேயே விருட்சத்தின் வடிவத்தின் ஒழுங்கு அமைப்பில் ஆத்மாக்கள் வசிக்கிறார்கள். எந்த ஆதாரத்திலும் தங்காமல் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை போன்றே ஆத்மாக்களாகிய நாங்களும் பரம்பிதாவான தந்தையும் மகா தத்துவத்தில் வசிக்கின்றோம். நாங்களும் நட்சத்திரங்களை போன்றவர்கள் ஆவோம். ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள். அதிக அளவு துன்பம் இருக்கும் பொழுதே நான் வருகின்றேன் என்று விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பழையது நிச்சயமாக புதியதாக மாற்றப்பட வேண்டும். பழைய உலகிலேயே துன்பம் உள்ளது. கலியுகத்தில் அதிக அளவு துன்பம் உள்ளது. சொர்க்கத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இலகு ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு வர வேண்டும். அனைவரும் என்னை அழைக்கிறார்கள். வாருங்கள். அவர்கள் கிருஷ்ணரிடம் கூறுவதில்லை, உங்கள் சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வாருங்கள். சிம்மாசனம் என்ற வார்த்தை கிருஷ்ணருக்கு பொருந்துவதில்லை. அவர் ஓர் இளவரசராக இருந்தார். சிம்மாசனத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நீங்கள் சிம்மாசனத்தை பற்றி பேசலாம். ஆம், ஒரு தந்தை தனது சிறிய குழந்தையை தன் மடியில் அல்லது தன் அருகில் அமர்த்தி கொள்ளலாம். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நட்சத்திரங்களை போன்ற ஆத்மாக்களும் ஷரீர உலகில் இருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் வரிசை கிரமமாக கீழே வருகிறார்கள். அவர்கள் நட்சத்திரங்கள் எவ்வாறு விழுகின்றன என்பதை காட்டுகிறார்கள். ஆத்மாக்களும் அங்கிருந்து வந்து நேரடியாக கர்ப்ப பையுக்குள் பிரவேசிக்கிறார்கள். இதனை மிகவும் நன்றாக குறித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்து செல்ல வேண்டும். முதலில் வருகின்ற லக்ஷ்மி நாராயணருக்கு இதே நிலைமையாகும். அவர்களும் பிறவிகள் எடுப்பதன் மூலம் சத்தோ ரஜோ ஸ்திதிகளை கடந்து தங்களுடைய தமோ பிரதான் ஸ்திதியை அடைய வேண்டும். அனைவருக்கும் இவ்வாறே நடக்கிறது. எவருமே வீடு திரும்ப முடியாது. அப்ரஹாமும் புத்தரும் வரும்பொழுதும் அவர்களும் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளை கடந்தே வர வேண்டும். அவர்களும் மறு பிறவு எடுக்க வேண்டும். சமய ஸ்தாபகர்கள் துவாபர யுகத்தில் வருகிறார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய மறு பிறவியை ஆரம்பித்து பின்னர் தமோ பிரதான் ஆக வேண்டும்.
இப்பொழுது அவர்களுக்கு யாரால் சத்கதியை கொடுக்க முடியும்? ஒரே ஒரு சிவன் மாத்திரமே சத்கதியை அருள்கின்றவராவார். அவர் கூறுகின்றார், நான் அனைவருக்கும் சத்கதியை அருள வரவேண்டும். நான் செய்கின்ற பணியை வேறு எவராலும் செய்ய முடியாது. நான் தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றேன். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நானே முக்தியையும் சத்கதியையும் அருள்பவராவேன். நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகியவுடன் நான் உங்களை திரும்பவும் அழைத்து செல்கின்றேன். நான் உங்களுக்கு சத்கதியையும் அருள்கின்றேன். உங்களையும் உங்களுடன் சேர்ந்திருக்கின்ற மற்ற சமயத்தை சார்ந்த சமய ஸ்தாபகர்கள் அனைவரையும் நான் ஈடேற்றுகின்றேன். நான் உங்களை ஞானத்தினால் அலங்கரித்து உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகளான லக்ஷ்மி அல்லது நாராயணரை திருமணம் செய்யும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். அதன் பின்னர் நான் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன். அனைத்திற்கும் முதலில் நான் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றேன். அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் நானே ஆவேன். வருகின்ற மற்ற சமய ஸ்தாபகர்கள் எவருக்கும் சத்கதியை அருள்வதில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த சமயத்தை ஸ்தாபித்துவிட்டு அதனை வளரச் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சமயத்திலேயே மறு பிறப்பு எடுத்து சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்கிறார்கள். இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமானவராக இருக்கிறார்கள். இப்பொழுது யார் அவர்களை தூய்மையாக்கி சத்தோ பிரதானம் ஆக்குவது? தந்தையே இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கடவுள் வந்து அனைவருக்கும் சத்கதியை அருளி பாரதத்தையும் சொர்க்கமாக்குகின்றார். நீங்கள் ஜீவன் முக்தியை அடைவதற்கு அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பதாலேயே தந்தை அதிக அளவு போற்றப்படுகின்றார். கீதை அனைத்து சமய நூல்களினதும் ரத்தினமாகும். எவ்வாறாயினும் கிருஷ்ணரின் பெயரை எழுதியதன் மூலம் அவர்கள் கடவுளை மறந்து விட்டார்கள். கடவுள் அனைவருக்கும் சத்கதியை அருள்வதாலேயே கீதையே அனைத்து சமயங்களுக்குமான சமய நூலாக உள்ளது. அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்கதிக்கு வேறு எந்த சமய நூலும் இல்லை. சத்கதியை அருள்கின்றவர் ஒரே ஒருவரே. அவரே கீதையை உரைத்தவர் ஆவார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதிக்கான ஞானத்தை கொடுக்கின்றார். கீதையில் சிவன் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தால் அது சமயங்கள் அனைத்திற்குமான சமய நூலாகி இருக்கும். தந்தை அனைவருக்கும் கூறுவது, உங்களை ஆத்மாக்கள் என கருதி என்னுடன் யோகம் செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் என்னுடைய உலகிற்கு வருவீர்கள். நானே அனைத்து சமயத்தவர்களுக்கும் சத்கதியை அளிக்கின்றேன். மற்றோர் தங்களுடைய சொந்த சமயத்தை ஸ்தாபிக்கவே வருகிறார்கள். மக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அனாதியான முக்தியை பெறமாட்டோமா? தந்தை கூறுகின்றார், இல்லை. ஆத்மாக்கள் அனைவரின் பாகங்களும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. எவருடைய பாகமும் மாற முடியாது. அனாதியான நாடகத்தின் ஒவ்வொருவருடைய முழு பாகமும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகம் அனாதியானதாகும். அதற்கு ஆரம்பமோ மத்தியமோ இறுதியோ இல்லை. உலகத்தின் ஆரம்பம் சத்திய யுகமாகும். கலியுகமே இறுதி என கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் நாடகத்திற்கு ஆரம்பமோ இறுதியோ இல்லை. எப்பொழுது நாடகம் உருவாக்கப்பட்டது என உங்களால் கேட்க முடியாது. இந்த கேள்வி எழ முடியாது. பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய சொந்த சமயத்தை ஸ்தாபித்தவர்கள். அவர்கள் சத்கதியை அருளவில்லை. அவர்கள் வந்து தங்களுடைய சமயத்தை ஸ்தாபித்தார்கள். அவர்களுக்கு பின்னர் அது தொடர்ந்து வளர்ந்தது. இவை மிகவும் ஆழமான கருத்துக்களாகும். இவை கட்டுரை எழுதத்தக்க தகுதியுடையவையாகும். இங்கே எந்த பொய்யும் இல்லை. அது வெற்றியையும் தோல்வியையும் கொண்ட நாடகமாகும். சத்யுகத்தில் கடவுளை நினைவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அங்கே கடவுளை நினைவு செய்வதாக இருந்தால்
அவரே பிராமணர்களாகிய உங்களை உருவாக்கினார் என்பதும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். அவரே படைப்பவர் என உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூறுகின்றார். இந்த சங்கமயுக பிராமணர்களின் புதிய உலகமாகும். எவருக்கும் உச்சி குடுமியை தெரியாது. அவர்கள் பல்வகை ரூபத்தை தயாரித்துள்ளார்கள். அதில் அவர்கள் தேவர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்களை காண்பிக்கிறார்கள். அவர்கள் பிராமணர்களை மறந்துவிட்டார்கள். சத்தியுகத்தில் தேவர்கள் உள்ளனர், கலியுகத்தில் சூத்ரர்கள் உள்ளனர். அவர்களுக்கு சங்கமயுகத்து பிராமணர்களை தெரியாது. தந்தை வந்து இந்த ரகசியத்தை விளங்கப்படுத்துகின்றார். பாபா கூறுகின்றார், தூய்மை இல்லாமல் ஒரு பொழுதும் தாரணை இருக்க முடியாது. பல வேதங்களும் சமய நூல்களும் உள்ளன என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் அவற்றை எடுத்து சுற்றி வருகிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை ஆலயங்களிலிருந்து அகற்றி அதனை ஊர்வலமாக எடுத்து சென்று பின்னர் அதனை மீண்டும் ஆலயத்திற்கே எடுத்து வருகிறார்கள். பாபா இந்த விஷயங்கள் அனைத்தின் அனுபவங்களையும் கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஒரு வண்டியில் சமய நூல்களை நிரப்பிவிட்டு அதனையும் ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள். அதனை போன்றே தேவர்களின் விக்கிரகங்களை ஒரு ட்ரக் வண்டியில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். நீங்கள் சிவசக்திகள் ஆவீர்கள். நீங்கள் முழு உலகிற்கும் சத்கதியை அருள்கின்றீர்கள். எனினும் தில்வாலா ஆலயம் உங்களுடைய மிக சரியான ஞாபகார்த்தம் என்பது யாருக்கும் தெரியாது. வேறு எங்கும் அத்தகையதோர் ஆலயம் இல்லை. அங்கே ஜெகதம்பாவும் அத்துடன் சிவ் பாபாவும் இருக்கிறார்கள். அவர்கள் சக்திகளுக்கும் ஒரு மேடை அமைத்துள்ளார்கள். அத்தகைய ஆலயங்கள் மீண்டும் பக்தி மார்க்கத்தில் கட்டப்படும். அதன் பின்னர் விநாசம் இடம்பெறும். எனவே அவை யாவும் அழிக்கப்பட்டுவிடும். சத்யுகத்தில் ஆலயங்கள் இருப்பதில்லை. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விரிவாக்கமாகும். ஞானத்தில் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சிவ் பாபாவை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சிவ் பாபாவை மறந்துவிட்டு பிறரை நினைவு செய்தால் நீங்கள் இறுதி கணத்தில் சித்தி எய்த மாட்டீர்கள். நீங்கள் சித்தி எய்தாது இருக்கக்கூடாது. ஒருவர் மரணிக்கும் பொழுது மற்றவர்கள் ராமரின் பெயரை உச்சரிக்குமாறு அவரிடம் கூறுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவரால் ராமரை நினைவு செய்ய முடியாது. இருப்பினும் நினைவு கூறப்பட்டுள்ளது, நாராயணனின் பெயரை இறுதி கணத்தில் உச்சரித்தவர்கள். அது இந்த நேரத்தையே குறிக்கிறது. வைகோர் போர் இப்பொழுது தீமூட்டப்பட வேண்டும். இறுதி கணத்தில் யார் நாராயணரை நினைவு செய்கின்றார்களோ, நீங்கள் இப்பொழுது உண்மையிலேயே லக்ஷ்மி அல்லது நாராயணரை திருமணம் செய்வீர்கள் என்பதனை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கான ஆயத்தங்களை செய்கிறீர்கள். பாபாவை தவிர வேறு எவராலும் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த பாபாவும் கூறுகின்றார், சிவ் பாபா இப்பொழுது என்னிடம் விளங்கப்படுத்தியுள்ளார். இது சக்தி சேனை என்றும் பாண்டவ சேனை என்றும் அழைக்கப்படுகிறது. பாண்டவர் என்ற பெயர் மகாரதிகளை குறிக்கிறது. அவர்கள் சக்திகள் சிங்கத்தை ஓட்டுவதை போன்று காட்டியுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நான் முன்னைய கல்பத்தில் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்ததை போன்றே மீண்டும் ஒரு முறை அதனை உங்களுக்கு கற்பிக்கின்றேன். என்னென்ன நடிப்பு தொடர்கின்றதோ அந்த நடிப்பு ஒவ்வொரு கல்பத்திலும் இடம்பெறும். அதில் எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. அதன் பின்னர் அதே பாகம் ஒவ்வொரு கல்பத்திலும் தொடரும். பாபா கூறுகின்றார், நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன். இறுதியில் என்ன நடக்கும் என்பதனை நான் உங்களுக்கு பின்னர் கூறுவேன். இப்பொழுது நான் அனைத்தையும் உங்களிடம் கூறிவிட்டால் நான் அப்படியே சென்று விடலாமா? அவர் இறுதி வரை புதிய கருத்துக்களை தொடர்ந்தும் கூறுவார். நாங்கள் கீதையை அதிகளவு புகழ்கின்றோம். எவ்வாறாயினும் அவர்கள் வன்முறையான யுத்தங்களை கீதையிலும் மகாபாரதத்திலும் காட்டுகிறார்கள். யுத்தம் எதுவும் இடம்பெறவில்லை. உங்களுடையது யோக சக்தியை பற்றிய கேள்வியாகும். அகிம்சை என்பதன் அர்த்தத்தை எவரும் புரிந்து கொள்ளவில்லை.
அவர்கள் பெண்ணே நரகத்தின் வாசல் என கூறுகிறார்கள். உண்மையில் இரு பாலருமே, ஆண்கள் பெண்கள், நரக வாசலே ஆவார்கள். அவர்களை யார் சொர்க்க வாசல் ஆக்குவது? கடவுளுக்கு மாத்திரமே அதனை செய்கின்ற சக்தி உள்ளது. பாபா அப்பாடல்களை இயற்றுவித்தார். ஆனால் அவற்றை இயற்றியவர்களில் சிலர் மிக சரியாக செய்தார்கள், சிலர் பிழையாக செய்தார்கள். அவர்கள் அனைத்தையும் குழப்பி உள்ளார்கள். ஓ இரவு பயணியே, கலைப்படையாதீர்கள். நான் அத்தகைய பாடல்களை இயற்றுவித்தேன். எனவே இங்குள்ள விஷயங்கள் முற்றிலும் வேறுபட்டவையாகும். இங்கு கௌசாலா, அதாவது மாட்டுத் தொழுவம் மற்றும் அஞ்ஞான வாசமும் உண்டு. ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நான் எவரையேனும் கடத்தினேனா? நான் எவரிடமேனும் கராச்சிக்கு வாருங்கள் என்று கூறினேனா? இந்த சக்திகளிடம் கேளுங்கள். இது நாடகத்தின் பாகமாக இருந்தது. யார் துன்புறுத்தப்பட்டார்களோ அவர்கள் இங்கே வந்தார்கள். எனவே தந்தை இங்கு அமர்ந்திருந்து எது சரி என விளங்கப்படுத்துகின்றார். சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. அதன் மூலம் எவராலும் என்னை சந்திக்க முடியாது. அவர்களால் அதன் மூலம் என்னிடம் வரவும் முடியாது. நான் வழிகாட்டியாக இங்கு வர வேண்டும். அவர்கள் கேட்கிறார்கள், இல்லறத்தவர்கள் அல்லாத ஒருவரின் சரீரத்தை அவர் ஏன் எடுக்கவில்லை? ஓ, நான் ஓர் இல்லறத்தவர் சரீரத்திலேயே வந்து அவருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். நான் அவரின் 84 பிறவிகளை பற்றி அவரிடம் கூறுகின்றேன். எனவே இவை மிகவும் ஆழமான விஷயங்களாகும். இவை புதிய தர்மத்திற்கான புதிய விஷயங்களாகும். இந்த ஞானமும் புதியதே ஆகும். தந்தை கூறுகின்றார், நான் இந்த ஞானத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் கொடுக்கின்றேன். எவரும் எப்பொழுதும் கூற மாட்டார்கள், நான் ஒரு தர்மத்தை ஸ்தாபிக்க ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றேன். லக்ஷ்மியோ அல்லது நாராயணரோ நாங்கள் மீண்டும் ராஜ்யத்தை ஆட்சி செய்ய வந்துள்ளோம் என கூற மாட்டார்கள். அவர்கள் வரும் முன்னரே ஞானம் மறைந்துவிடும். பின்னரே எண்ணற்ற சமயங்கள் எழுதப்பட்டன. பிராமணர்களாகி எங்களுக்கு ஒரே ஒரு கீதை மாத்திரமே உள்ளது. நான் ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பதுடன் அனைவருக்கும் சத்கதியையும் அருள்கின்றேன். ஆகவே இது இரட்டை பணியாகும். எனவே நான் கூறுவது சரியா அல்லது அவர்கள் கூறுவது சரியா? இது உங்களுக்கு தெரியும். நான் யார்? நானே சத்தியமாவேன். நான் வேதங்களையோ அல்லது சமய நூல்களையோ உரைப்பதில்லை. இவர் அதிகளவு கற்றிருந்தாலும் அவர் அதனை உரைப்பதில்லை. சிவ் பாபாவே புதிய விஷயங்களை கூறுகின்றார். எவ்வாறாயினும் அவர் ஷரீரமற்றவர். அவர் முரளியை பேசுவதற்காக மாத்திரமே இங்கே வருகின்றார், உண்பதற்கோ பருகுவதற்கோ அல்ல. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜ்யத்தை கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றேன். இவரின் ஆத்மாவே அனைத்தையும் சுவைப்பவர். ஒவ்வொருவரின் சமயமும் வேறுபட்டதாகும். ஒவ்வொருவரும் தம் தம் சமய நூல்களை கற்க வேண்டும். இங்கே அவர்கள் பல சமயங்களை தொடர்ந்து கற்கிறார்கள். ஆனால் அவற்றில் எந்த சாரமும் இல்லை. அவர்கள் எந்த அளவிற்கு தொடர்ந்து கற்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு உலகம் சுவையற்றதாகும். அனைவரும் தமோ பிரதானம் ஆக வேண்டும். நீங்களே முதலில் உலகிற்கு வந்தவர்கள் ஆவீர்கள். பல சமய நூல்களை தொடர்ந்து கற்கின்றார்கள். ஆனால் அவற்றில் எந்த சாராம்சமும் இல்லை. அவர்கள் எந்த அளவிற்கு தொடர்ந்து கற்கிறார்களோ அனைவரும் தமோ பிரதானம் ஆக வேண்டும். நீங்களே முதலில் உலகிற்கு வந்தவர்கள் ஆவீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் தாய் தந்தைக்கு பிறப்பெடுத்துள்ளீர்கள். அந்த புறத்தில் அசுர குடும்பமும் இந்த புறத்தில் இறை குடும்பமும் உள்ளது. அதன் பின்னர் நீங்கள் தேவர்களின் மடிக்கு செல்வீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். நீங்கள் தாய் தந்தையரின் வழிகாட்டல்களை பின்பற்றினால் சொர்க்கத்தில் அதிக அளவு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எவ்வாறாயினும் ருத்ர ஞான யாகத்திற்கு நிச்சயமாக இடையூறுகள் ஏற்படும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே,
விகாரங்களை வெற்றி கொள்வதன் மூலம் மாத்திரமே உங்களால் உலகத்தை வென்றவர்கள் ஆக முடியும். நீங்கள் திருமணம் செய்யாது விட்டால் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள் என்றில்லை. சந்நியாசிகள் தூய்மையாகின்றார்கள், இருப்பினும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் அனைத்தையும் மூளையை பயன்படுத்தி செய்ய வேண்டும். அதற்கு முயற்சி தேவையாகும். ததிஜி ரிஷியின் உதாரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சந்நியாசிகள் அதிக அளவு போஷாக்கான உணவை பெற்றுக் கொள்கிறார்கள். பாபாவும் அந்த அளவு போஷாக்கான உணவை உங்களுக்கு தானே ஊட்டிவிடுகின்றார். இங்கே நீங்கள் அதிக அளவு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஞானத்தை நன்றாக கிரகிப்பதற்கு தூய்மைக்கான சத்தியத்தை செய்யுங்கள். இவையே இறுதி கணங்கள் ஆகும். எனவே இறுதி நேரத்தில் தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாத வகையில் நினைவு செய்தலை பயிற்சி செய்யுங்கள். 2. தத்திஜி ரிஷியை போன்று சேவை செய்து விகாரங்களை வெற்றி கொண்டு உலகத்தை வென்றவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். தீவிர முயற்சியாளராகி காலத்தின் வேகம் காரணமாக சகல பேறுகளாலும் நிறைந்து மாயையை வென்றவர் ஆகுவீர்களாக. பாப்தாதா உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சகல பேறுகளையும் உங்களுக்குள் நிரப்பி நிறைத்து கொள்ளுங்கள். எந்த குறைபாடும் இல்லாதிருக்கட்டும். குறைபாடு ஏதேனும் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் நிறைந்து காணப்படாத போது மாயையினால் உங்களை அசைக்க முடியும். சதா சகல பேறுகளும் நிறைந்தவராக இருப்பதே மாயையை வெற்றி கொள்வதற்கான இலகுவான வழியாகும். ஒரு பெரு பேற்றையேனும் தவற விடாதீர்கள். சகல பேறுகளையும் கொண்டிருங்கள். காலத்தின் வேகத்திற்கு ஏற்ப எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். ஆகையால் ஒரு தீவிர முயற்சியாளராகி இப்பொழுதிலிருந்தே நிறைந்திருங்கள். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. ஸ்லோகம். சத்தியம் மற்றும் பயமின்மை என்பவற்றின் சக்திகளை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அசைவதற்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி.